ஹே காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அஷீஸ் ட்ரை. இன்றைக்கி நம்ம ரெசிபி சேமியா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1/4 கிலோ சேமியா எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்து அதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் சால்ட்டும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கேப்பில் நாம் நொறுக்கி வச்சுருக்க சேமியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்கு தேவையான ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிவிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, மல்லி, மிளகாய், புதினா எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வேக விடலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நமக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும்போது நாம் வேக வச்சு எடுத்த மட்டன் அதில் ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் நாம் சேமியாவுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் வாட்டர் நான் அதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர நேரத்தில் நான் இங்கே ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நாம் வறுத்து வச்ச சேமியாவை அதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு தேவையான அளவு கீ மேலே போட்டு கொஞ்சம் தம் போட்டு எடுத்தால் நமக்கு தேவையான சேமியா பிரியாணி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.